தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 42 அதிகாரம் 6 வசனம். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்னையே நொந்து கொள்ளுகின்றேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், யோபு கர்த்தரால் அவரது விசுவாசத்தை அவன் உண்மையிலேயே இறைவனை நேசிக்கின்றானா அல்லது துன்பங்கள் வந்தவுடனே என்னை விட்டு விலகி விடுகின்றானா என்று கர்த்தர் சாத்தானை சோதிப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவனுடைய பிள்ளைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் அனைத்துமே இழந்து இறுதியில் அவனுடைய ஆரோக்கியமே அற்று அவனுடைய தோள்களில் புண்களும் அழுகி நாற்றம் எடுத்து அனைவராலும் ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியே எல்லையில் அவன் காணப்படுகின்றான். அப்பொழுதுதான் அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று வந்து அவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் அவனை மிகவும் காயப்படுத்தியது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த 42 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு கொடுத்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றதை அறிந்து அவனுடன் பேசும் பொழுதுதான் இந்த வார்த்தையை யோபு கூறுகின்றார். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களை, இதில் பார்க்கும் பொழுது யோபு ஒரு நீதிமான், அவன் தவறே செய்யாதவன் தான். ஆனாலும் அவன் இறைவனிடம் இந்த துன்பத்தை பார்த்து ஒருவேளை நாம் அறியாமல் கூட நம் நினைவில் கூட ஏதேனும் பாவம் செய்திருக்கலாமோ அல்லது இறைவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்திருப்பேனோ என்று மனஸ்தாபப்பட்டு அவன் தூளிலும் சாம்பலிலும் அமர்ந்திருக்கின்றேன் என்று கண்ணீரோடு இறைவனிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களை, அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நாட்களில் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், அறிந்தும் செய்திருப்போம், அறியாமலும் செய்திருப்போம். ஆனால் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? நாம் செய்த பாவங்களை நாம் நியாயம்தான் படுத்துவான். இதற்காகத்தான் இது செய்தேன், இதற்காகத்தான் இப்படி சொன்னேன் என்று நியாயப்படுத்துவான். அப்படித்தானே? அதற்காக மனஸ்தாபப்பட்டு யோபு உத்தமன், நீதிமான் என்று கர்த்தரே புகழ்ந்த பிறகும் கூட அவன் தூளிலும் சாம்பலிலும் அமர்ந்து அவன் மனஸ்தாபப்படுகின்றான். பிரியமானவர்களை, இந்த கிருபை நாட்களில் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் நாமும் மனஸ்தாபப்பட்டு தூளிலும் சாம்பலிலும் அமர முடியாது. ஆனால் அதை போன்று நம்முடைய பாவங்களுக்காக நம் கண்ணீரோடு வடித்து இறைவனின் பாடத்தில் அமர்ந்து பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். யோபை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போன்று நம்மையும் நம் சந்ததியையும் இரட்டிப்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகளில் நாங்கள் யோபு ஒரு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று நீர் சொன்ன பிறகும் கூட அவர் சோதனைகளுக்கு உட்பட்டு அவர் பாடுகள் அனுமதிக்கும் பொழுது தூளிலும் சாம்பலிலும் அமர்ந்து மனஸ்தாபப்பட்டார் என்று நாங்கள் அறிகின்றோம். அப்பா, நாங்கள் பாவிகள் தான், தூசிகள், அனுதினம் உமக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கின்றோம் அப்பா. ஆனாலும் மனஸ்தாபப்படவில்லை. எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அருவருப்புகளை நாங்கள் நியாயப்படுத்துகிறோம். ஐயா, அது தவறு என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் உணர்ந்து உண்மையாகவே மனஸ்தாபப்படுகின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். யோபை நீர் ஆசீர்வதித்ததை போன்று எங்கள் பாவங்கள், எங்களை சாபங்களை மன்னிங்க, எங்கள் மனஸ்தாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. யோபை போன்று இரட்டிப்பான நன்மையால், இரட்டிப்பான பரிசுத்தத்தால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.